வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Attrocities சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சீரீஸ் நிறைய விடுறதை இது பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பண்ணுறது டிஐஒய் சீரீஸ். டிஐஒய் அப்படின்னா என்ன? டிஐஒய் அப்படின்னா வீட்டில் நம்மள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்மளுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறது, ஏதாவது சரி பண்ணுறது, ரெஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் டிஐ ப்ராஜெக்டை நம்ம விடலான் இருக்கோம். நம்மள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை வச்சு நம்ம ஏதோ மேக் பண்ணுறது லைக் இந்த மாதிரி வீடியோஸில் விடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு புது வரவாக நாங்கள் இந்த ட்ரீமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் பீஸ் வாங்கியிருக்கோம். லைக் எல்லாருக்குமே மோஸ்ட்லி பவர் டூல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ட்ரீமல் அது ஒரு நல்ல ஒரு பிராண்டு. இதில் 3000 சீரீஸ் நான் வாங்கியிருக்கேன். தெரியுதா? எஸ், இது மட்டும் தான் சீப்பாக இருந்துச்சு. 3000 மட்டும் தான் சீப்பாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ என்னால் அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சனால இது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, வீட்டில் ஏதாவது டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் பார்த்துட்டு அப்படிங்கும்போது என்னம்மா பண்ணுறது போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களே ஒரு பழைய கத்தி தூக்கி என் கையில் கொடுத்தாங்க. இது ரொம்ப பழைய கத்தி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. நீ சின்ன பிள்ளைல கூட யூஸ் பண்ணியிருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த கத்தி உருப்படி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதான் இந்த கத்தி. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழைய கத்திங்க. இதுக்கு எங்கள் வீட்டில் பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. நான் சின்ன பிள்ளைல நிறைய தடவை கரும்பு வெட்டுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வெட்டியிருக்கேன். இப்போ பிடிச்சி ஒரு வெட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த காலி பண்ணிடும். பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். கறி கூட அப்பப்போ வீட்டில் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணி தான் அறுத்துட்ருப்போம். அந்த மாதிரி பழைய கத்தி இது. இதோட இங்கே இந்த இடத்துல உட்டன் ஹேண்டில் இருக்கும். அதில் லைக் காப்பர் ரிவீட் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அது உடஞ்சி போச்சு. அது உடச்சது நான் தான். லைட்டாக கிராக்காக இருந்தது. அது தட்டி உடச்சி முடிச்சிட்டேன். ஸோ முடிஞ்சுன்னா இதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஏதோ ஒரு வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்த நைஃப் எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேண்டிலுக்கு தரும்போது பெருசாக ஒன்றுமே கிடைக்கலங்க. வீட்டில் ஒரே ஒரு உட்டன் பீஸ், ஒரு பழைய மர பீஸ் கிடச்சிது. இது எதுக்குன்னா ஏதோ ஃப்ரேம் ரெடி பண்ணியிருந்தாங்க. லைக் ஃப்ரேம்காண்டி ரெடி பண்ணுறதுக்காண்டி வச்சுருந்தாங்க. இதுதான் இது, அந்த உட் தான் இது. பார்க்க கலர் நல்லா சூப்பராக இருந்துச்சு. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்களேன். கலர் நல்லா டார்க் ப்ரௌன் கலர், நல்லாவே இருந்துச்சு பார்க்க. ஆனால் என்ன பயங்கர அழுக்காக இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒஸ்டான இதில் இருக்குது. ஸோ இந்த உட் பீஸை தான் நம்ம அந்த நைஃபுக்கு ஹேண்டில் மாற்ற போகிறோம். மேபி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வீடியோ கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். முடிச்சுட்டு நம்ம போடலாம். லைக் இந்த ஹேண்டில் எப்படி இருக்குது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். நானும் செஞ்சு காமிக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. இந்த நைஃபுக்கு எப்படி மார்க்கிங்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வுட்டில் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் போய் எப்படி மார்க் பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கிங் ப்ராசஸ்லாம் வருங்க. நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம்மில் கொடுத்த அந்த பீசஸ் லைக் எக்ஸ்ட்ரா இந்த நம்ம ஒர்க்கிங் பீசஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போது இதில் கட்டிங்க்கெலாம் ப்ரைஸாக இல்லை, சாண்டிங் பண்ணுறதுக்கு இருந்துச்சு, க்ளீன் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மட்டும் தான் இருந்தது. ஸோ நான் கட்டிங்க்காக தனியாக வேறு எதுவும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்க தெரியுதாங்க. இதை நம்ம அமேசானில் வாங்கின பீஸ் இது. ஸோ இது வாங்கி ஒரு 1 மந்த் நல்லா செம்ம அடி அடிச்சாச்சுங்க.
உட் பீஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக என்னமோ அப்படி இருக்குது, லைக் ஏதோ பிளாஸ்டர்ஸ் மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இது கொஞ்ச நாள் லவ் பேர்ட்ஸ் கேஜில் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த சும்மா ஒரு சப்போர்ட் காண்டி வந்து வச்சுருந்தோம். ஸோ இது லவ் பேர்ட்ஸோட வேஸ்ட்டாக கூட இருக்கலாம், என்னங்கிறது சரியாக தெரில. ஸோ இதை முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாமோ பண்ணலாம். கைஸ் இது நைட்டு ஃபுல்லாக ஒரு 2 o'clock வரைக்கும் ஒர்க் போச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நேற்று வந்து நம்ம பண்ணது வந்து லைக் ஃப்ரேம் வந்து இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வந்து இங்கே அரைஞ்சிருந்த அந்த நெய்யில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணால் வந்து பழையபடி வந்து வெளியே வந்துடும். ஸோ வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா வந்து அந்த நைஃபோட பிளேடோட வச்சு ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து இதை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சு இது வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். ஹே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து நைஃபோட பிளேடில் வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கவர் பண்ணது முன்னாடி பார்த்துருப்பீங்க.
ஃபிக்ஸ் பண்ணதை பார்த்துக்கோங்க. முன்னாடி நம்ம ஸ்க்ரூ வச்சு பண்ணோம்ல, அதே மாதிரி ஸ்க்ரூ வந்து லாக் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணியிருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள், லாக் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. பின்னாடி வந்து இந்த ஷேப் வந்து லைக் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா வந்து லைக் ஏதாவது ஒன்று உடைக்கணும் இது பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். லைக் இந்த மாதிரி அடித்து உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பின்னாடி உள்ள அந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு இந்த இது ஹேண்டில் பார்க்கும்போதே நல்லா தெரியும், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேப் தான் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம லுக் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, பாலிஷிங் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ வந்து பிளேடை வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணலாம், வுட்டை வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ எப்படி வந்து நான் வந்து பிளேடை வந்து பாலிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாலிஷ்க்கு வந்து நம்ம வந்து ட்ரீமர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. ட்ரீமரில் இது வந்து இது கட்டிங் அண்ட் பாலிஷிங் இது போட்டிருக்கேன். இது சாண்ட் பேப்பரு, இது வந்து 80 கிரேட். ஆக்சுவலாக இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா. இப்போ தான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஆக்சுவலாக இது வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்து பர்மாலேருந்து வந்து இது பண்ணதான் கொண்டு வந்தவங்க வந்து கொடுத்ததான். அவங்க வீட்டில் வந்து அம்மாவோட வீட்டில் வந்து பர்மாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வரும்போது இங்கே பர்மாலேருந்து கொண்டு வந்த நைஃபாக அது குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கும், உட்டில் வந்து ஹோல் வந்து பெருசாக்கியிருக்கோம், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஹோல் வந்து சிறுசாக இருக்குது. ஸோ வந்து ஹோலை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில் பிட்டில் வந்து ஸ்டீல் பிட் போட்டு விட்டு நான் வந்து ஹெச்எஸ் பிட்டை போட்டு விட்டு அடிக்கிறேன். அடித்தா பார்த்தா பிட்டு வந்து லைக் தேய ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் கூட மாறல, அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைஃபு. ஒய்ஏஎக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப பழைய கத்திப்ப. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வுட்லாம் பாலிஷ் பண்ணியாச்சு. இது ரஃப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப பல ஆக்கணும் அப்படின்னா வந்து லைக் கையிலேருந்து வழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு மாட்ரேட்டாக வந்து பாலிஷ் ஆன உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கும்போது கையில் பிடிக்கும் போது வேறு ஃபீலாக இருக்குது. முன்னாடி உள்ளது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், இந்த பிளேடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். பழைய வுட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து கைக்கு பிடிக்கிற மாதிரி வந்து ஏதுவாக பண்ணியிருக்கோம். நம்ம கை வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நம்ம கையோட சின்ன கையில் உள்ளவங்க கூட இதை வந்து கம்ஃபர்டபுளாக பிடிக்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் மேபி அம்மாலாம் வந்து இந்த இது வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம. ஏன்னா முன்னாடிலாம் வந்து வீட்டில் வந்து எந்த பெரிய ஒரு இதாக இருந்தாலும் சரி, கறி வாங்கிட்டு வந்து வீட்டில் இன்னும் சின்ன பீஸை வெட்டோம்னாலும் இதில் தான் வெட்டுவோம். லைக் கரும்பு வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் எதெல்லாம் சின்ன கத்தியால் முடியாதோ அதில் இதில் தான் வெட்டுவோம். நல்ல ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும். அது மாதிரி கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்குங்கிறாங்க அம்மா. இது வந்து லைஃப் வந்து 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்கிறாங்க. இன்ன வரைக்கும் சரி, இதில் வந்து கொஞ்சம் கூட துரு பிடிச்சதே கிடையாது. நல்ல ஒரு கத்தி இது. இந்த கத்தி வந்து இன்னும் இருக்கான்னு தெரியல. லைக் இந்த பிராண்ட் வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் செக் பண்ணவும் இல்லை. உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை வந்து செக் பண்ணி இந்த நைஃப் வந்து இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த மாடல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவோட எடுத்து போட்டு அட்டாச் பண்ணி விட்றேன். இல்லை அப்படின்னா வந்து சண்டை போடக்கூடாது, ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
இதுவே வந்து ரொம்ப தூரம் அது வந்திருக்கும் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு இது மட்டும் நைஃபோட வியூ மட்டும் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சிடுறேன் கைஸ். பாய் கைஸ்.